மதிப்புக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆற்றல் மிக்க மாவீரர்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலக தாய்மார்கள் பெரியோர்களுக்கும் தமிழ் திரைப்பட ரசிக பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இந்திய அளவில் மிகச்சிறந்த துணை நடிகராக 71வது விருது வழங்கும் விழாவில் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா MS பாஸ்கர் அவர்கள் விருது வாங்கியிருந்தாங்க. விருது வாங்கினது ஆச்சரியம் இல்ல. ஒரு அப்பழுக்கற்ற நடிகர், ஒரு யதார்த்தவாதி, மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர், கேப்டனோடு பலமுறை நடித்தவர், கேப்டன் மீது உள்ளன்போடு அன்பு கொண்டவர், நன்றி மறந்த திரையுலகில் பலர் இருந்தாலும், கேப்டனால் வாழ்வு பெற்றவர் பலர் இருந்தாலும் கேப்டன் மீது அசைக்க முடியாத மிகப்பெரிய நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர் திரு MS பாஸ்கர் அவர்கள். கேப்டன் மறைந்த போது அவர் சொன்னார், கேப்டன் ஒரு தாய் என்று சொன்னார். ஏன்னா தாயோட அன்பு கேப்டனிடம் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார். திரையுலகை மீட்டு திரையுலக கலைஞர்களுக்கு ஒன்று என்றால் உடனடியாக களத்தில் நின்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தலைநிமிர வைத்த மாபெரும் சக்தியான கேப்டன் மீது அன்பு கொண்டவர்கள் ஒரு சிலர், அதில் MS பாஸ்கர் முதன்மையானவர் என்பதை நேற்று அவருடைய செய்கை நிரூபித்தது. அதாவது விருது பெற்ற பின் நேரடியாக நடிப்புலக சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனை தாண்டி கேப்டனுடைய நினைவாலயத்தில் வைத்து இந்த விருதை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் மனமுருக வேண்டி எங்களுடைய இதய தெய்வத்திடம் ஆசி பெற்று, எங்களுடைய புரட்சி அந்நியார் காவல் தெய்வம், கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியார் அவர்களிடம் திருநீர் பெற்று ஆசி பெற்று ஒரு குழந்தையாக அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது பெரும் நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நன்றியுள்ள நடிகர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது கேப்டன் எப்பேற்பட்ட ஒரு சக்தியாக, மகா சக்தியாக விளங்கினார் என்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறோம். பல முறை நான் சொல்லியுள்ளேன், நன்றி கெட்ட நடிகர்கள். ஆனால் அவர்களை பற்றி பேசுவதை இனி விட்டுவிட்டு நன்றியுள்ள நடிகர்களை பற்றி பேசுவோம். நன்றியுள்ள நடிகர்களை, அவர்களுடைய திரைப்படங்களை பார்ப்போம், அவர்களுக்கான கருத்தை நாம் விதைப்போம். ஒரு மிகப்பெரிய நெகிழ்வான நிகழ்ச்சியை நேற்று தந்த திரு MS பாஸ்கர் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர்களுக்கு ஒன்று என்றால், நடிகர் சங்கத்துக்கு ஒன்று என்றால் கேப்டன் விட்டுவிட மாட்டார். அதே அளவுதான் நாங்களும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் ஒரு முறை திரு MS பாஸ்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முதல்வரை சந்திக்காமல், அவரும் ஒரு கலையுலக குடும்பம் தான், அவங்கள சந்திக்கல, எதிர்கட்சி தலைவரை சந்திக்கல, தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த பின் நேரடியாக தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த கேப்டனை சந்தித்ததுதான் மிகப்பெரிய ஒரு நெகிழ்வினை தெரிகிறது. என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம் திரு MS பாஸ்கர் அவர்களே. நன்றி, வணக்கம்.